நண்பர்களே வணக்கம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பேப்பருக்கும் இந்த ஹஸ்பண்ட் கணவனுக்கும் நடுவில் ஒரு அன்பான கை வந்து இந்தாங்க காஃபி அப்படின்னு கொடுக்கும். அவன் நிமிர்ந்து பார்த்தா 70 வயது அன்பான மனைவி, இவர் 75 வயசு கணவனுக்கு. சட்டுன்னு ஒரு எண்ணம் வரும், எத்தனை வருஷம் இனிமேல் இந்த மாதிரி காஃபி கிடைக்கும், எத்தனை வருஷம் நான் இருப்பேன் இந்த காஃபியை குடிக்கிறதுக்கு, நீ முந்தியா நான் முந்தியா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். நண்பர்களே, நம்ம ஃபேமிலியில் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் மறையும் போது என்ன மாதிரியான இழப்பு இருக்கும் அப்படின்றத ஔவையார் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அழகாக சொல்லிவிட்டார்கள். தாயோடு அறுசுவை உண்டிப்போம். அம்மா மாதிரி சமைச்சு கொடுக்கறது யாரும் இல்லைங்க. அம்மா போயிட்டாங்க. அது மாதிரியான சூப்பர்ப் சாம்பார், மட்டன் குருமா குழம்பு, அப்போ நான் நான் வெஜிடேரியனாக இருந்தேன், அது கிடைக்கவே, இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. அம்மாவோட எல்லாம் போயிடுச்சு. தந்தையோடு கல்வி போம். அப்பா தானே படிக்க வைக்கிறாரு. ஒருவேளை நாங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது காலமாக இருந்தார் அப்பா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் 4 பேரும் சின்ன சின்ன வேலைக்கு தான் போயிருப்போம். கல்வி போயிருக்கோங்க நிச்சயமாக. சேயோடு செல்வம் போகும். வளர்ந்த பிள்ளைங்க எல்லாம் திடீர்னு காலம் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பூதம் காத்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு இருந்த சொத்தை பூரா இது அன்கிளைம்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தன் அடிச்சுட்டு போயிடுவான். சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நல்ல உறவினர்கள் வேணும். அவங்க போயிட்டாங்க, சிறப்பான வாழ்க்கை கிடைக்காது. அது மாதிரி உடன் பிறந்தவன் போயிட்டான் அப்படின்னாக்கா தோள் வலிமை அது போயிருமா. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். எவ்வளவுதான் நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு கஷ்டம்னாக்கா வாசலில் வந்து தம்பி நிற்பான். அண்ணா என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த தோல் வலி ஒரு கை போன மாதிரிங்க. கடைசியில் தான் பஞ்சு வைக்கிறாங்க ஔவையார். பொற்றாலியோடு எவையும் போகும். தங்கத்தில் செஞ்ச தாலி போட்ட அந்த மனைவி போயிட்டாங்க, எல்லாம் போயிடணும், எல்லாமே இழந்துருவான் அந்த மனுஷன் கணவன். அதனால் அவங்க உயிரோடு இருக்கும்போது நல்லா அன்பாக இருக்க வேண்டும், பண்பாக இருக்க வேண்டும். நல்லது செஞ்சால் நல்ல வார்த்தைகளில் அவங்கள தேங்க் பண்ணணும், தட்டி கொடுக்கணும். சில பேருக்கு மனசில் அன்பு இருக்கும், ஆனால் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க, ஹார்ஷாகவே இருப்பாங்க. மனைவி இறந்துட்டாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும், ஐயோ அவள் இருந்திருக்கும் போது நான் நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்கலாமே, அவளை பாராட்டி இருக்கலாமே, அவளை மகிழ்ச்சியாக வச்சிருக்கலாமே. குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு 55 வருஷம் 60 வருஷம் நம்மளோடையே காலம் தள்ளிட்டாளே, அவள் எல்லாமே வேண்டாம், எனக்கு கணவன் தான் கதி அப்படின்னு கூடையே இருந்தாலே. பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க, பெற்றோர்கள் போயிட்டாங்க, ஆனால் அவர் கூடையே இருக்கிறாளே, ஒரு அன்பாக நம்ம இருந்திருக்கலாமேன்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். காதலர் இருவர் கருத்துரிமைத்து ஆதரவு பட்ட இன்பம், அதுதாங்க வாழ்க்கை. ஔவையார் தான் அதை சொல்கிறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். வணக்கம்.